இப்போ செலிபிரிட்டிஸ்க்கு ப்ராப்ளம்னு வரப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மாதம்பட்டி சாருடைய அந்த கேஸ் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஜாய் கிறிஸ்டல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, லைக் எனக்கு வந்து என்ன தெரியாம வந்து கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு நெறைய விஷயங்கள மறைச்சு வந்து கல்யாணம் பண்ணாங்க. இது எல்லாமே சொல்றாங்க ஆப்வியஸ்லி. பட் இத பத்தி நெறைய டிபேட்டும் இருக்கு. அதுக்கு அவங்க இன்னசென்ஸ ப்ரூவ் பண்றாங்க. பட் இந்த மாரி வழக்குகளுக்கு வந்து எடுத்துட்டு வர பல கேஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அதாவது லீகலா இருக்கவங்க, அவங்க வந்து எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. நெறைய விஷயங்கள விட்டு குடுக்குறதும் கிடையாது. அஃபெக்ட் ஆவுறது என்னமோ வந்து இந்த செகண்டா ஆகக்கூடியவங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கான காரணம் என்ன? பேசிக்கா வந்து ஒரு செலிபிரிட்டியோடைய ஒய்ஃப் அப்படின்னும் போது அவங்களுக்கான கம்ஃபர்டபிலிட்டி, அவங்களுக்கான சொஃபிஸ்டிகேஷன்றது கண்டிப்பாக கிடைச்சிரும். ப்ளஸ் அவங்க சொல்கிற மாதிரி மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இருக்கட்டும், செலிபிரிட்டிஸோடைய லைஃப் வந்து என்றைக்குமே வந்துட்டு மெயினான விஷயங்கள் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். எதையுமே அவங்க வந்து கவர் பண்ணுற மாதிரி இல்லை. இண்டிவிஜுவலாக பர்சனலாக அவங்க 2 பேருக்குள்ளே கமிட் பண்ணும்போது அவங்க வந்து நான் வந்து கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராமிஸ் பண்ணி கூட அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம். பட் ஃபார் த லீகல் ஒய்ஃப் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு சேஃப்டி இருக்குது, ஒரு செக்யூரிட்டி இருக்குது. அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணி ஃபைட் பண்ணி இதை வெளியே அக்லியாக கொண்டு வரதை விட த பர்சன், அதாவது செகண்டாக அவங்க இருக்கிறவங்களுக்கு லீகலாக மேரேஜ்ன்ற மாதிரி ப்ரூஃபு இதெல்லாம் காட்டினாலுமே அது பெருசாக வந்துட்டு பேசப்படாது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் நல்லாவே தெரியும் அவங்களாம் இதை விட்டு விலகினா மட்டும்தான் அவங்க வர முடியும் உள்ள. இவங்க விலகாத வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, உமனோட மென்டாலிட்டி வந்து அந்த இடத்துல இருந்து நமக்கு ஓகே இந்த மாதிரி தவறு நடந்திருந்தா தெரியல. பட் நடந்திருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து விலகாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குமா? கரெக்ட். அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்போ இவங்க விலகுறதுனால இவங்களோட லைஃப் அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் ஏன் லூஸ் பண்ணிட்டு போகணும்? எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு யூ கம் பேக், நீ போகக்கூடாது. அந்த மாதிரி கூட தே வில் ஹாவ் டேர்ம்ஸ். ஏன்னா செலிபிரிட்டியோடைய ஒய்ஃபாக இருக்கிறதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுடைய அந்த ரொம்ப லாங் ரன்னாக அவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பீக்கில் இருக்கும்போது யாருமே அதை விட்டுட்டு போகணும், அந்த ஒரு சேஃப்டியான ஒரு லைஃப்பை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. when she is not done anything wrong. நான் எதுவுமே பண்ணாத போது நான் ஏன் வந்து இதுலேருந்து வெளியே வரணும்? யூ சார்ட் இட் அவுட் அண்ட் யூ கம் பேக். அதனால தான் அவங்க எதையுமே ஃபைட்டும் பண்ணாமல் இருக்காங்க. ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்ல போறது என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க வந்து நல்லா தான் இருக்கோம். ஸோ அவங்க ஜாய் கிறிஸ்டல்ட வைக்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு கான்ட்ரவர்சியா போகும்ல. அவங்க சொல்ற எதுவுமே உண்மை இல்லையே, 2 பேரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்றது. ஸோ பர்சனலா அவங்க பேசின விஷயத்துக்கு எந்த ப்ரூஃப்மே இவங்க கொடுக்காம இருக்காங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன், நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுற மைண்டில் இல்லை, ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது எங்கே போய் அவங்க லீகலாக இதை ப்ரூவ் பண்ண முடியும், எங்கே போய் அவங்க ஃபைட் பண்ண முடியும்?